ஷார்ட் பீரியடில் வந்து மேசிவ் இன்கம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தயவுசெய்து துபாய்க்கு வராது. ஹோல்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து 10x வந்து மேலே வரும். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இங்கே உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, அதாவது வந்து பீப்புள் ஹூ நோஸ் துபாய் வில் ஸ்டே இன் துபாய். நிறைய கம்பெனி லே ஆஃப் பண்ணது, டவுன் சைஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ எதுவுமே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மில்கிங் கவோ யாருமே வந்து விற்க மாட்டாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தமிழ் கோல்டன் விசா வச்சிருக்கிற ஆட்கள் வேறு நாடுகளில் இருந்த ஆட்களை வந்து யூஏ கவர்மெண்ட் சேஃபாக வந்து திருப்பி யூஏ கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஆமாம். 6,000+ ரெசிடென்ட்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸை. ஸோ எல்லா வாக்கியமும் இங்கே இருக்கிற அரசர்கள் கொடுத்துருக்க எல்லா வாக்கியமும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் மட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது ரெசிடென்ட்ஸ் அண்ட் சிட்டிசன். வணக்கம். கடந்த பிப்ரவரி எண்ட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம யூஏயில் துபாயில் குளோபல் வார்னால் நம்ம துபாய் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கு, இங்கே என்னென்ன பாதிப்பு வந்திருக்கு, மக்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் ஒரு குயிக் டிஸ்கஷனில் பார்ப்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தமிழ், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ நீங்கள் இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக்காக இந்தியாவில் இருந்துட்டு வந்திருக்கீங்க. இந்த 1 வீக்கில் உங்களுக்கு அங்கே இருந்ததுக்கும் இங்கே வந்ததுக்கப்புறம் இருக்கிற மாற்றம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த சீஸ்ஃபயர் இதெல்லாமே எதுவுமே இருக்குல்ல, நீங்கள் போய் வந்ததுக்கப்புறம் ரொம்பவுமே நார்மலாக இருக்க மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இந்த குளோபல் டென்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 4 முறை நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். ஓகே, மிகப்பெரிய சேஞ்சஸ் நாங்கள் எதுவும் பார்க்கல. செகண்ட் திங் வந்து ஊரில் போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற ஊடகங்கள் நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து துபாய்க்கு வர்றதுக்கு பயம் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே கொடுக்குற நியூஸ் அந்த மாதிரி தான். என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா வந்து கம்பைல் பண்ணி ஒரு விதமான துபாயே வந்து பயங்கர சேஃபே இல்லாத மாதிரி காட்டுறாங்க. கரெக்ட். அது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அவங்க வந்து குவைத்தில் எடுத்தது, ஈரானில் எடுத்தது, ஈராக்கில் எடுத்தது. ஸோ இதுகளை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி மிடில் ஈஸ்ட்னு காட்டுறதுனால மக்களோட புரிதல் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ துபாயில் வந்து இந்த மாதிரி இருக்குது, நம்ம வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குளோபல் டென்ஷனை கொண்டு வராங்க. ஓகே, ஆமாம். ஸோ யூஏஏக்காக இருந்தாலும் சரி, துபாய்க்காக இருந்தாலும் சரி, இந்த குளோபல் வார்னால் டைரெக்டாக ஏதாச்சும் ஒரு எஃபெக்ட் வருமா? டைரெக்டாக இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருமா? நான் முன்னாடி கொடுத்த இன்டர்வியூவில் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிளென்சிங் பீரியட். சரிங்களா? ரொம்ப நிறைய ஓடியாச்சு. எல்லாருக்கும் இது ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி. கொஞ்சம் வந்து கிளென்சிங், அதாவது வந்து நேற்று முளைச்ச காளான்கள்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த நேற்று முளைச்ச காளான்கள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, யாராருக்கெல்லாம் மார்க்கெட் அனலைசிஸ் கரெக்டாக தெரியுமோ அவங்க வந்து சஸ்டெயின் ஆகிறாங்க. கரெக்ட். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே இன்வெஸ்டர்ஸை நம்ம எடுக்கணும், டூரிஸ்ட் வேணாம். ஏன்னா டூரிஸ்ட் வந்து எப்போதுமே வரக்கூடியவங்க தான். அது பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஏன்னா துபாயோட இங்கே இருக்கிற அந்த டெவலப்மெண்ட்ஸ் தெரியும், இந்த லீடர்ஸோட விஷன் தெரியும். ஸோ அவங்க டூரிஸ்ட் எப்படியுமே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் யூஏக்குள்ளே இன்வெஸ்டர்ஸ் துபாய்க்குள்ளே வர்றது எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு, இதுக்கப்புறமா வருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வருவாங்க. இப்போ ரீசன்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா 31% வந்து இந்த 2026 Q1 வந்து 2025க்கும் 2026க்கும் கம்பேர் பண்ணுறப்ப 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யாருமே வந்து எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த டிஸ்ட்ரெஸ், பேனிக் செல்லிங் அதெல்லாம் யாருமே பண்ணலை. இன்றைக்கி வரைக்கும் ஒரு ஆள் கூட விற்க வரல. கரெக்டாக எங்கேயுமே ப்ரைஸஸ் குறையவே கிடையாது. எந்த ப்ரைஸஸும், அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எந்த பொருளோட ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகலை. இல்லை, அப்படி இருக்கிறப்ப வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகிருக்கே தவிர மார்க்கெட் வந்து கீழே டவுன் ஆகலை. நேற்றே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் வந்து மார்க்கெட்டோடது வந்து ஸ்டேபிளாக தான் போய்கிட்டு இருக்கே தவிர என்ன நமக்கு பெரிய பீக் வந்து இன்னும் ஆகலை, டவுனும் ஆகலை. ஸோ சஸ்டெயின் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ் இதுக்கப்புறமா வருவாங்கன்னு சொல்கிறீங்க. வந்துட்டு தான் இருக்காங்க. கரெக்ட், கண்டிப்பாக. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரீசேல் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து அவங்க இப்போதைக்கு அந்த காசை வந்து லிக்விடேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் எப்படி இருக்கும்? ஹோல்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து 10x வந்து மேலே வரும். அப்போ வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ புது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த வாய்ப்பை வந்து புது இன்வெஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறையா டெவலப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு புது இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர்றது வந்து இது அட்வைசபிள். ஸோ இந்த குளோபல் வார் டென்ஷனில், இந்த ரீஜனல் டென்ஷனில் நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட் எப்போ கீழே வரங்கும், இந்த மார்க்கெட் எப்படி நம்ம டைவெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஒரு ப்ரொபகண்டா மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சும்மா உதாரணத்துக்கு இப்போ நான் நேற்று கூட
ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன். ஒரு நியூஸ் தெரியல, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒன்று பார்த்துருந்தேன். என்னன்னா வந்து இங்கே இருக்கிற இந்த பிளாஸ்ட் ஆகுறது அது எல்லாமே போட்டு வந்து துபாய் இதுக்கப்புறம் சேஃப் இல்லை, இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணும்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து அவங்க ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி அதாவது அவங்களோட கண்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சும்மா உதாரணத்துக்கு நம்ம இப்போ இந்தியாவை எடுத்தாலுமே இந்தியாவில் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான சேஃப்டி நம்மளுக்கு இருக்குது, எந்த மாதிரியான ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? டிரான்ஸ்பரன்சி நம்பர் 1. சரிங்களா, இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து பத்திரத்தில் எழுதுகிற வேல்யூ ஒன்று, அதே மாதிரி விற்கிற வேல்யூ ஒன்று, அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ வந்து இங்கே 1 மில்லியன் திரம் ப்ராப்பர்ட்டி 1 மில்லியன் தான். இங்கே விற்றாலும் 1 மில்லியன் தான், நான் விற்றாலும் நம்ம யார் விற்றாலுமே இது 1 மில்லியன் திரம்ஸ் இருக்குமே தவிர எதுவுமே வந்து இங்கே வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வெரி டிரான்ஸ்பரண்ட் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா யாராலையும் வந்து துபாயை வந்து காம்பீட் பண்ண முடியல. இவங்க கொடுக்குற ஃபெசிலிட்டியும் சரி, அதாவது வந்து லக்ஸுரி லிவிங், அதாவது வந்து ஒரு சின்ன இதவே ஒரு எடுத்துக்காட்டுக்கு ₹1 நீங்கள் ஒரு டீ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 95 காசுக்கு வந்து உங்களுக்கு டீ இருக்கும். கரெக்ட். சரிங்களா, 5 காசு லாபம் எதுக்குன்னா சர்வீஸ்க்காக கொடுத்த கப்பு நீங்கள் காரில் உட்காந்து ஹாங் பண்ணாலே வந்து உங்களுக்கு வரும். அந்த சர்வீஸுக்காக வந்து அந்த 5 காசு எடுத்துக்காண்டிப்பாக. ஆனால் அதே இது வேறு நாடுகளில் போகிறப்ப அதே ₹1 வந்து டீ கிடைக்கும். சரிங்களா, 10 காசுக்கு தான் உங்களுக்கு டீ கிடைக்கும். சரிங்களா, பேலன்ஸ் 90 வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸு. கரெக்ட். சரிங்களா, உங்களுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து சர்வீஸ் டேக்ஸ்லேருந்து கன்வீனியன்ஸ் டேக்ஸு எக்கச்சக்க, இது போக டிப்ஸ் வர நீங்கள் தரணும். கண்டிப்பாக. சரிங்களா, ஸோ அதனால் துபாய் வந்து யாராலையுமே வந்து காம்பீட் பண்ண முடியல. ஸோ இந்த குளோபல் டென்ஷனை வந்து மீதி நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பாக உபயோகித்து அவங்களோட தொழிலை வந்து அதிகப்படுத்த பார்க்குறாங்களே தவிர இங்கே உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, அதாவது வந்து பீப்புள் ஹூ நோஸ் துபாய் வில் ஸ்டே இன் துபாய். கண்டிப்பாக. ஆமாம், நம்மளே இப்போ நானே வந்து ஒரு 15 வருஷம் கிட்ட ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நாங்கள் யாருமே ஊருக்கு போகவே இல்லையே. கண்டிப்பாக. நாங்கள் யாருமே வந்து இப்போ நீங்களும் வந்து எப்படி ஒரு 10 வருஷம் இருக்கும். 7-8 வருஷம். ஆமாம். ஸோ இப்போ நம்ம வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் பேரண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக பேரண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ யாருமே நம்மளை திருப்பி வர சொல்லலை. அப்படி தான் நம்மளுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலுமே நம்ம போக மாட்டோம். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் கொடுத்த இந்த கண்ட்ரியை விட்டுட்டு நம்ம எங்கே போகிறது? கரெக்ட். ரைட். நம்ம இப்போ நீங்களாக இருந்தால் நம்மளாக இருந்தால் நம்மளோட ஊரில் இருந்திருந்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நாலேஜோ இல்லை இந்த மாதிரி ஒரு க்ரோத்தோ நம்மளோட லைஃப்பில் இல்லைன்னா நம்மளோட ஒரு கெரியர் க்ரோத் இந்த மாதிரி வந்திருக்குமான்னு எனக்குன்னா ஒரு கொஷன் மார்க்காக தான் இருக்குது. கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற இந்த கண்ட்ரிக்கு இந்த சிட்டிக்குள்ளே நம்ம வந்ததுனால நம்மளோட இந்த வயசுலேயே நம்ம இவ்வளோ ஒரு ரீச் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு குளோபல் மார்க்கெட்டு தமிழ். குளோபல் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் தீட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா வைரம் வந்து அதிகமாக ஷைனிங் கொடுக்கணும்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நம்ம வந்து அவ்வளோ அடிப்பட்டு நம்ம ஒரு லெவலுக்கு வந்திருக்கோம். சரிங்களா, அந்த லெவலுக்கு வந்து நம்ம இந்த வாழ்க்கை தரத்தை கொடுத்தது வந்து UAE. கரெக்ட். இருக்கிறப்ப நம்ம விட்டு கொடுக்க முடியாது. கண்டிப்பாக. அந்த சேம் டைம் நம்ம தாய்நாடையும் விட்டு கொடுக்க முடியாது. கண்டிப்பாக. ஆனால் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி நம்ம வந்து அங்கே ப்ரொமோட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட், அவ்வளோதான் சொல்ல முடியும். வேறு என்ன சொல்ல முடியும்? ஏன்னா the world knows எங்கே எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இப்போ சும்மா உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸில் யூகேல இருக்கிறவங்க பவுண்ட்ஸ்லேயோ இல்லைனா வந்து டாலர்ஸ்லேயோ ஊரில் இந்தியாவில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஒரு 2-3 இயர்ஸுக்கு அப்புறம் செல் பண்ணும்போது அந்த கரன்சியோட டிப்ரிஷியேட் பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும். கரெக்ட். அதே மாதிரி இப்போ நம்ம UAEல வந்து லாஸ்ட் 25 இயர்ஸாக நான் நினைக்கிற வரைக்குமே வந்து எந்த ஒரு டவுன் எதுவுமே பார்த்ததில்லை, எந்த ஒரு கரன்சி டிப்ரிஷியேட்டுமே ஆகுறதில்லை. அந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு இப்போ என்ஆர்ஐஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்னுமே வந்து அவங்கள இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லைனா வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த டைமில் வந்து ஊரில் நம்ம நிலம் வாங்கலாம், ஊரில் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலுமே நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம ஊருக்கு தானே போகிறோம். நம்ம போகும்போது அது ஊரில் இருக்கும்போது அது பத்திரமா கவனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அஸ் அ இன்வெஸ்டராக வந்து நீங்கள் ஒரு கண்ட்ரியில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கலி ஸ்டேபிளாக இருக்கா அந்த கண்ட்ரி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக ஸ்டேபிளாக இருக்கா. ஸோ குளோபல் செக்யூரிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமிலிக்கு வந்து சேஃப்டி. ஓகே, சரிங்களா. அதே மாதிரி நமக்கு வாட் யூ ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் வாட் யூ இன்வெஸ்டட், அதை நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களோ அது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது. சரிங்களா, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது, உங்களுக்கு வந்து காம்ப்ரமைசிங்காக இருக்குது அப்படின்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ துபாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஃபேக்டர்ஸ் 5லேருந்து 6 ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக. ஆமாம். ஸோ இதில் எந்த விதமான மாற்றங்களும் இப்போ வரைக்கும் வந்ததில்லை. அதனால தான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்ட் நியூஸ் படி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு பேங்க் சமிட் ஆர் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து இங்கே துபாயில் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ சமீபமாக நேற்று வந்திருக்க நியூஸ். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ UAEல துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சான்ஸாக கூட அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். இப்போது மதுரையிலையோ இல்லை சென்னையிலையோ நம்ம நிலம் வாங்கும்போது
அந்த நிலத்தை நம்ம ரீசேல் பண்ணும்போது அதில் மதுரைக்காரங்களோ இல்லை சென்னைக்காரங்க தான் வாங்கணும். கரெக்ட். பட் இங்கே அப்படி இல்லை. இப்போ இங்கே வந்து எங்கே நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்கினாலுமே குளோபல் இன்வெஸ்டர் 200க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸில் இருக்கிற ஆளுங்க இங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கே எப்படி தேவையோ அதை வாங்குறதுக்கு நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ யூஏ தான் எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு தெரியுது. பட் இந்த சுச்சுவேஷனில் வந்து யூஏயில் வந்து இந்த கிரைசிஸ்க்கு அப்புறம் நிறைய வந்து லே ஆஃப் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து ஊருக்கு போக சொல்லியிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து ஷட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் வந்து உண்மைதானா? ஆமாம், உண்மைதான். ஓகே. இப்போ நிறைய கம்பெனி லே ஆஃப் பண்ணது, டவுன் சைஸ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ எதுவுமே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மில்கிங் கவ்வை யாருமே வந்து விற்க மாட்டாங்களே. கரெக்ட். மில்கிங் கவுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு கேண்டிடேட்டை ஒரு கம்பெனி எப்போயுமே வந்து லே ஆஃப் பண்ணாது. கண்டிப்பாக. கரெக்டாக. ஸோ ஒரு பெர்ஃபார்மன்ஸை அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுற ஆட்களுக்கு வந்து கொடுத்துருந்த வாய்ப்புகளை உபயோகப்படுத்தாதனால அவங்கள வந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக. அப்படி பண்ணும்போது தான் இந்த டைமில் அவங்களுக்கும் கொஞ்சம் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ இப்போ மார்க்கெட் சஸ்டைனபிலிட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே மார்க்கெட் சஸ்டைனபிலிட்டி இஸ் மெயின். இப்போ வந்து நம்மளோட இன்டர்னல் மீட்டிங்லேயே நிறைய டைம் சொல்லியிருப்பேன். என்னென்னா டோன்ட் பி எ டெட் பேக் இன் அ கம்பெனி. அதாவது நீங்கள் உங்களுடைய சம்பாத்தியம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரோட உழைப்பாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சம்பாதிக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து யூ ஷுட் ஹார்ட்லி ஏர்ன் யுவர் ஓன் பிரெட். கரெக்ட். இப்போ சேலரி ப்ளஸ் கமிஷன்ஸ் தான் வந்து இப்போ நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒருத்தவங்க வந்து ஒரு நல்ல அண்டர் பெர்ஃபார்மிங் ஸ்டாஃப் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் ஸ்டாஃபோட உழைப்பில் வந்து இருக்கிற மாதிரில ஆயிரும். பேலன்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக. கம்பெனிக்கு வந்து எப்பவுமே ரெவன்யூ தான் முக்கியம். இதே மாதிரி தான் அடுத்த கம்பெனிகளுக்கும். அந்த ரெவன்யூ வந்து உங்களுக்கு ஜென்ரேட்டிங் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஆட்குறைப்பு பண்ண தான் செய்வாங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க சஸ்டெயின் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் கரெக்ட் எடுத்து தான் ஆகணும். கரெக்ட். ஓகே. ஸோ இப்போ மற்ற கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்தா ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டெக்ஸஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்களோட நாட்டோட எக்கானமியை வந்து ஸ்டேபிள் ஆக்குறதுக்கு. ஸோ யூஏ வந்து அந்த மாதிரி ஒரு மூவ் எடுத்திருக்காங்களா இது வரைக்கும்? 0 taxes. ஸோ இதுலேயுமே வந்து டேக்ஸ் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணலை. பட் ஆனால் வந்து இங்கே இருக்கிற ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெட்ரோலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அன்றாட தேவைகளுக்கு நம்ம வாங்குற சாமானோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மைதாங்க. யூஏயில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு வித் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியோட கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அன்றாட தேவைகள் ஃபண்டமெண்டல்ஸோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனால் நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக இன்னொருத்தவங்க அது என்ன டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரியல, ப்ரைஸ் கண்ட்ரோலாக இருக்கும், ஏதோ ஒரு ஃபுட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, நீங்கள் எவ்வளோ ப்ரைஸிங்கில் போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 கடைகளில் போய் செக் பண்ணி ஃபிசிக்கலாக போய் செக் பண்ணி அவங்க அதை வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸஸ் கேட்டிங்க. ஆமாம். யூஏஇ வந்து எஸ் தே ஆர் ப்ரொடியூசர் ஆஃப் ஆயில். குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா 4 to 7% ஆஃப் த குளோபல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷனில் வந்து யூஏஇ இருக்காங்க. ஸோ 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் க்ரூட் ஆயில் இஃப் ஐம் நாட் ராங். ஓகே. ஸோ குளோபல் ப்ரைஸஸ் வந்து அதாவது வந்து பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்து குளோபலாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இவங்களே ப்ரொடக்ஷனும் பண்ணுறாங்க, இவங்களும் ரிஃபைனும் பண்ணுறாங்க. அப்பயும் ப்ரைஸஸ் இவங்க வந்து என்ன நினச்சக்கூடாது, பண்ண முடியாது. டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை தான். கரெக்ட். இப்போ இது வந்து யூஏயில் மட்டுமே இருக்கிற டிமாண்ட் இல்லை, வேர்ல்டு வைடாக இருக்கிற டிமாண்ட். ஓகே. இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து இஷ்யூஸ்னால அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து குறைஞ்சி இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப இந்த ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அதாவது வந்து குளோபலாக ஏறின காரணத்தினால இவங்களோட ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர இவங்களா தனிப்பட்ட முறையில் இவங்க எந்த முடிவு எடுக்கல. ஓகே. ஆமாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோன்னா வந்து சீஸ் ஃபயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து ட்ரம்ப் கொடுத்த அறிக்கையின்படி அந்த லாஸ்ட் டியூஸ்டேயில் வந்து அவங்க வந்து ஹார்மோஸை ஓப்பன் பண்ணலைன்னா வந்து நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம அந்த டைமில் வந்து இந்த வார் வந்து ஒரு எண்டுக்கு வரும், அப்படின்னா வந்து இவங்க அட்டாக் பண்ணி அதிலிருந்து வேறு ஏதாச்சும் ஒரு முடிவு வரும்னு நான் பார்த்தேன். பட் சீஸ் ஃபயர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த சீஸ் ஃபயருக்கு மேலே வந்து இப்போ நிறைய மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா சீஸ் ஃபயர்னு சொன்னதுக்கப்புறம் அட்டாக் அப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சீஸ் ஃபயர் டைமில் துபாய் வந்து அவங்களோட டெவலப்மெண்ட்ஸை கண்டினியூ பண்ணுவாங்களா, இல்லைனா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த வார் எண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களோட டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு போவாங்களா? எந்த விதமான எதுவுமே ஸ்டாப் ஆகலை தமிழ். ஓகே. துபாய் இஸ் வெரி நார்மல். ஓகே. சரிங்களா. டெய்லி நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கோம். பிஸ்னஸஸ் போயிட்டு தான் இருக்குது. கரெக்ட். அன்றாட வாழ்க்கை இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நானே 4 முறை ஊருக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஸோ எந்த விதமான ஃபண்டமெண்டல் விஷயங்களும் வந்து இங்கே நிற்கவே கிடையாது. ஓகே. ஆனால் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் ஆகியிருக்கு, ஃப்ளைட்ஸ் எல்லாம் எதுவுமே ஓட மாட்டேங்குது. குளோபல் டென்ஷனால் ஃப்ளைட்ஸை ஓட மாட்டேங்குதுன்னு சொல்ல குறைச்சிருக்காங்க. ஓகே. ஏன்னா வந்து மக்கள் வரப்பு வந்து கம்மியாயிருச்சு. பட் ஆனால் எல்லா கண்ட்ரீஸுக்கும் போகிற மாதிரி போயிட்டு தான் இருக்குது. 100+ கண்ட்ரீஸ்க்கு வந்து ஃப்ளைட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ரீசன் நியூஸே இருக்குது. ஆமாம். ஓகே.
ஸோ இப்போ இந்த வார் டைமில் ஏதாச்சும் பெர்டிகுலராக ஒரு டெவலப்பரோட அப்படின்னா வந்து பெர்டிகுலராக இந்த ஒரு லொக்கேஷன் சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டு சொல்கிற ஏதாச்சும் வந்து ப்ரைஸ் கம்மியாகிருக்கா? ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்குமா? அதாவது சீசனல் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டெவலப்பரும் கொடுப்பாங்க. ஓகே. ஆமாம், நீங்கள் மார்க்கெட் இருக்கீங்க தெரியும். ஸோ ரமதான் ஆஃபர் கொடுத்தாங்க, நியூ இயர் ஆஃபர் கொடுத்தாங்க, தீபாவளி ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரமதான் ஆஃபர் தான். ரமதான் ஆஃபருக்கு அப்புறம் இந்த மாதம் வந்து நிறைய பேர் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் இருக்குமே தவிர எந்த விதமான ப்ரைஸ் ரிடக்ஷனும் ஆகவே கிடையாது. ஸோ பெர்டிகுலராக இந்த ஒரு லொக்கேஷன் எப்படிலாம் இந்த ஒரு டெவலப்மெண்ட் சொல்லிட்டு எதுவுமே டவுன் ஆகலை, அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. எதுவுமே ஆகலை. ஏன்னா வந்து இப்போ நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். இந்த லொக்கேஷன் வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுத்துருக்குறாங்க, இந்த டெவலப்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. கரெக்ட். பட் மேபி இந்த மார்க்கெட் சிச்சுவேஷனில் வந்து அதை ஒரு வேறு மாதிரி ஒரு இதுக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து புது டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு ஓகே நிறைய விதமான பேமெண்ட் பிளான் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்து நிறைய பேர் உள்ளே கொண்டு வராங்க. ஓகே. இந்த வார்னால வந்து கோல்டன் விசா ஹோல்டர்ஸ் வந்து ஏதாச்சும் அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகுமா? இல்லைனா வந்து கோல்டன் விசா வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இது நடக்குமா கவர்மெண்ட் சைடில்? ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி தமிழ் கோல்டன் விசா வச்சிருக்கிற ஆட்கள் வேறு நாடுகளில் இருந்த ஆட்களை வந்து யூஏ கவர்மெண்ட் சேஃபாக வந்து திருப்பி இது யூஏ கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஆமாம். ஸோ 6,000+ ரெசிடென்ட்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸு. ஸோ எல்லா வாக்கியமும் இங்கே இருக்கிற அரசர்கள் கொடுத்துருக்க எல்லா வாக்கியமும் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் மட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது ரெசிடென்ட்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ். ஓகே. ஸோ அவ்வளோ சேஃபாக வந்து அதாவது வந்து எவ்ரி ஒன் இன் யூஏ இஸ் எமிராட்டின்னு சொல்லிட்டு ஒரு போல்ட் ஸ்டேட்மெண்ட்டு பிரசிடென்ட் கொடுத்துருந்தாரு. ஆமாம், சரிங்களா? ஸோ இவங்க வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே விதமான சலுகை தான் கொடுக்குறாங்க. கோல்டன் விசா ஸ்டாப் பண்ணாங்களான்னு கேட்டால் பண்ணலை. நேற்று கூட நம்மளோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம கோல்டன் விசா எடுத்து தான் கொடுத்தோம். ஓகே. ஸோ இந்த டைமில் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணாம் அப்புறம் பார்ப்போம் ஓவர் ஸ்டாப் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் யாரை ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டராக ஃபீல் பண்ணுவீங்க? அதாவது இப்போ இந்த டைமில் ப்ராப்பர்ட்டி எல்லாமே செல் பண்ணி அதை வந்து லிக்விடேட் பண்ணுறவங்க ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தான். அப்படி இல்லைனா வந்து இந்த டைமில் ஓகே இந்த சிச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம், நான் கம்மியான நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் கிடைக்குது, அந்த மாதிரி வரவங்க வந்து ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2ன்றது வந்து என்னென்னா இந்த சிச்சுவேஷனை வந்து யூஸ் பண்ணி இப்போ நிறைய ஆஃபர்கள் நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்து இதை அக்வயர் பண்ணிக்கணும். இப்போ இன்னும் வெயிட் பண்ணலாம், வார முடியட்டும், வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுறவங்க எப்போதுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்குமே இருக்கும் 2020 கரெக்ட் இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து திருப்பி பூம் ஆகி 10x ஆகுறப்ப நான் ஐயோப்பா அந்த ரேட்டில் கிடைக்குமாப்பா, அந்த டைமில் நான் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கிற மக்கள் வந்து அப்படியே தான் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த எல்லா பிரச்சனைக்குமே அப்புறம் யூஏ வந்து இதை எந்த அளவுக்கு வந்து டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பு கொண்டு போவாங்க? நேற்று நியூஸ் படிச்சிங்களா நீங்கள்? ஸோ பிரசிடெண்ட்டாக சொல்லியிருக்காங்க வில் எமர்ஜ் பேக் வெரி ஸ்ட்ராங்கர்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். ஸோ இதை விட இப்போ இருக்கிறத விட மோசமாக சும்மாவே டெவலப் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுனால இதை விட டபுள் ட்ரிபிள் மடங்காக பண்ணுவாங்க. ஹவு டு கம் பேக். கண்டிப்பாக யூஏ நோஸ் ஹவு டு கம் பேக். ஸோ இது வந்து ஏன்னா இது புதுசு இல்லை. ஆமாம் இது அவங்களுக்கு புதுசு இல்லை. எவ்வளோ வாட்டி இப்போ நான் இருக்கும்போதே இது வந்து ஒரு 3வது வாட்டி கம்பேக் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு 2-3 மந்த்ஸ் அதுக்குள்ளே பவுன்ஸ் பேக் ஆகும். அதாவது ஓவர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 2-3 மந்த்ஸ். வாரே கிடையாது தமிழ், இங்கே வாரே கிடையாது. இல்லை மேபி இந்த நான் சொல்கிறேன் என்ன ஓகே நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது வேர்ல்டு வைடாக நடக்குது. இந்த குளோபல் வார் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 2-3 மந்த்ஸில் அவங்க வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஆமாம். ஸோ யூஏ வந்து ஒரு சூப்பரான கம்பேக் கொடுக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. டெஃபினட்டாக. ஓகே. ஸோ நீங்களுமே வந்து ஒரு இன்வெஸ்டராகவோ இல்லைனா வந்து ஏதாச்சும் உங்களோட ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸை நீங்கள் யூஏக்குள்ளே கொண்டு வரணுமா இருந்தால் இந்த ஒரு சிச்சுவேஷனை இந்த ஒரு காலத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கனால நீங்கள் உள்ளே வரும்போது எல்லாருமே சேர்ந்து ஒன்றாவே வந்து க்ரோவ் ஆக முடியும். நீங்கள் மற்ற டைமில் அதாவது இந்த ஒர்க்கு முன்னாடி டைமில் நீங்கள் உள்ளே வந்திருந்தீங்கன்னா வந்து அந்த டைமில் வந்து எல்லாமே பீக்கில் இருந்தது. பட் இப்போ எல்லாருமே வந்து ஸ்டேபிளாக ஒரே லெவலில் இருக்கிறாங்க. இப்போ இந்த டைமில் நீங்கள் உள்ளே வரும்போது இன்ஷால்லா மேக்ஸிமம் ஒரு 6 months to 1 yearக்குள்ளே வந்து உங்களோட க்ரோத்துமே வந்து ஒரு சூப்பரான க்ரோத்தாக இருக்கும். ஸோ யூஏ வந்து எப்படியுமே வந்து கம்பேக் கொடுக்க போகிறது 100% ஷுவர். ஸோ நம்ம அடுத்த ஒரு பாட்காஸ்ட்டில் இந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிஸ்கஷனில் நம்ம பார்ப்போம். ஒரு காமனான விஷயம் ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஷார்ட் பீரியடில் வந்து மேசிவ் இன்கம் பார்க்கணும் அப்படின்ற ஆளுங்க தயவுசெய்து துபாய்க்கு வராதிங்க. ஸ்டேபிள் அண்ட் லாங் டேர்மில் ஒரு நல்ல மேசிவ் இன்கம் பார்க்குறவங்க கண்டிப்பாக துபாய் வரலாம். ஓகே சார், தேங்க்யூ சார்.